இப்போ 3 சித்தர்கள் இந்த கோயிலை பூஜை பண்ணாங்க. 1868 வரைக்கும் இவங்க தான் பூஜை பண்ணாங்க. நாகலிங்க பூ இப்போ தான் இது பெயர் வர காரணம் சுமார் 1800 வருடத்திற்கு முன்பாக காராம்பசு இந்த சிவன் கோயிலுக்கு வந்திருக்கேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. அருள்மிகு ஸ்ரீ நந்தீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு போட்டிருக்கு. கூகுளில் சர்ச் பண்ணால் இந்த சிவன் கோயில் போட்டிருந்தாங்க. எய்த்தாப்புலேயே பார்த்தீங்கன்னா பெரிய குளம் ஒன்று இருக்குது. நந்திவரம் தங்கல் நந்திவரம் கூடுவாஞ்சேரி ஆக்சுவலாக இது போல் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம். வாக்கிங்லாம் போகலாம் போல் சுற்றி. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த குளத்துக்கிட்ட வந்தாலே செம கூலிங் ஆயிடுச்சு. வெளில பயங்கர வெயில், தண்ணிக்கிட்ட வந்தாலே அவ்வளோ கூலிங்காக இருக்குது. யூடியூப் கோயில் டைமிங்லாம் அதில் இருக்குது, பார்த்துக்கோங்களா. என்னங்க ஐயா? ஒரு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியுமா கோயில் பற்றி? கோயில் பற்றி சிவன் கோயில் இது, பழைய கோயில் இது. இது எந்த ஏரியா? கூடுவாஞ்சேரி. ஓகே. இது எனக்கு தெரிஞ்ச 50 வருஷத்துக்கு மேலே, எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. ஓ, எங்கள் குழந்தைலேருந்து இந்த கோயில். சரி, ரொம்ப பழைய கோயில். சிவன். சரி. இது தமிழ்நாட்டில் 2வது இடம் சிவன் கோயில். அப்படியா? அவ்வளோ பழைய கோயில். ஃபேமஸான கோயில். சரி. கூட்டம் வருவோம்ல எப்போதும்? இதுக்கெல்லாம் கூட்டம் அதிகமாக வரும். சரி. பிரதோஷத்துக்கு அதிகமாக கூட்டம் வரும். ஓ, சென்னையிலேருந்து வரணும்னா எந்த பஸ்ஸில் வரணும்? இது சென்னையில் எங்கள் எந்த இடம் இல்லை, சென்னையிலேருந்து இந்த கோயம்பேடு அங்கேருந்துலாம் வரணும். 104C. 104C. சென்ட்ரல்லாம் I18. டீனர் வந்து G18. ஓகே. இங்கே வந்து இறங்கிடலாம். வந்து இறங்கிட்டு நடந்து 4வது லெஃப்ட். ஓ, இந்த பஸ் ஸ்டாண்ட் பேர் கூடுவாஞ்சேரி. சரி, தேங்க்ஸ். உங்கள் பேர்? பழனி. சரி. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் சன்னதி இருக்குது. உள்ளெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நவகிரகம் இருக்குது. சரி, உள்ளே போய் நான் கும்பிட்டு வந்துடுறேன். எல்லாம் நந்தி இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா பரமாச்சாரியார், பூண்டிய மகான், குணகுரு சாமிகள். இந்த இப்போ 3 சித்தர்கள் இந்த கோயிலை பூஜை பண்ணாங்க. 1868 வரைக்கும் இவங்க தான் பூஜை பண்ணாங்க. சரி. இவருக்கு முன்னே 2 சித்தர்கள் வாழ்ந்தாங்க. ஓ, இங்கே இருந்தாங்க கோயிலில்? இங்கேயே வாழ்ந்தவங்க. இது வந்து முஸ்லீம்கள் இடிக்கப்பட்ட கோயில் இது. ஓ, அப்போ இந்த சித்தர்கள் பூஜை பண்ணி 3000 ரூபாய் இவர் வந்து சேர்ந்த நானூறு பேர். சரி. இவர் தான் இந்த சொத்துக்கு 65 ஏக்கர் சொத்து வாங்கி வைக்கிறார். 1912 ரிஜிஸ்டர் பண்ணாங்க தாம்பரத்தில். சரி. இவர் தான் வந்து 68 குருகுல கோயில் இதெல்லாம் முடியல. சரி, ஐயரை வைக்கணும்னு சொல்லிட்டு வைத்தீஸ்வரர் குருகுலுக்கு கொண்டு வராரு. 68க்கு அப்புறம் தான் ஐயர் பூஜை பண்ணுறாங்க. அதுக்கு முன்ன வரைக்கும் சித்தர்கள் பூஜை பண்ண கோயில். சரி. இப்போ சித்தர் சமாதி எங்கே? இருக்குது.
ஓ அந்த இங்கே மஞ்சா பில்டிங் தெரியும், ஆமாம் ஆமாம். அங்கே தான் ஒரு சமாதி. ஓ காரில் போகலாமா? அப்போ உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. ஆ அது அவங்க இதுமாரி சொன்ன மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஓ ஓ ப்ரைவேட் இது மாதிரி. அவ்வளோ செவெல்லாம் போட்டாங்க. சரி. உங்கள் பேர்? பார்த்திபன். இது விசேஷமான நாள் என்னைக்கு வரும்? சுவாமி வந்து சுயம்புமூர்த்தி. பல்லவர் காலம் கட்டப்பட்ட கோயில் இது. சரி. இது வந்து சுவாமி வந்து வெட்டி போட்டு இருக்கோம். மண்ணுக்குள்ளே இருந்து வர நோண்டும் போது இந்த மண்டை வந்து வெடிப்பு வந்துருக்கும். இவ்வளோ கேப் இருக்கும், ஒரு பள்ளம் இருக்கும் மேலே. சரி. சுவாமி சாஞ்சதும் உடம்பு. இந்த ஆவடியார் வந்து 2வது ஆவடியார் சாத்திக்கு இருக்கு. சரி. தானே வளர்றதுனால இப்போ இந்த கும்பவாசம் 24 பண்ணும்போதே உள்ள பானத்தை சுற்றி இவ்வளோ கேப் இருக்குது. நாங்களே சிமெண்ட்டு போட்டு அடிச்சு வச்சுக்கிறோம். உள்ள அதனால தான் அந்த வெள்ளியை சாத்திக்கிறோம். ஏன்னா உள்ள இந்த பானம் வளரும் போது வெடிக்குது. இந்த ஆவடியார் வந்து லிங்கம் வளரும் போது அத்தனை வெடிக்கும். லிங்கம் வளர்ந்துட்டே தான் இருக்கு. வளர்ந்து வரதுனால வெடிக்குது. சரி. செட்டிங் இது வெடிக்குது இருக்கிற பானம் இருக்குது. ஆமாம், அது செட்டிங். அதனால சுவாமி வளரும் போது வெடிக்குது. சரி. இப்போ இந்த 24க்கு மருந்துலாம் சாத்தி வச்சுக்கிறோம். சுவாமி வாதப்பிரியர். கோயில் எதுக்கு என்னத்துக்குலாம்? சுவாமி வந்து வாதப்பிரியர். இந்த கை கால் வராதவங்களுக்கு இந்த நந்தி தீர்த்தம் பேர். சுவாமி வந்து நந்தி மகா கோயம்பேடு இந்த நந்தி தீர்த்தில் வந்து முழுகிட்டு தான் கோயம்பேடு போகிறார். கோயம்பேடு. அதான் இந்த குளத்துக்கு நந்தி தீர்த்தம் பேர். இந்த குளத்தில் முழுகி இப்போ கை கால் வராதவங்க வந்து இந்த குளத்துக்கு வந்து இந்த குளத்தில் முழுகி இந்த நந்தி தீர்த்தத்தில் முழுகி சுவாமியை போய் தரிசனம் பண்ணாங்கன்னா விசேஷம். சரி. அது சோமவாரத்தில் ரொம்ப சுற்றுனா ரொம்ப விசேஷமாக அவங்களுக்கு இந்த கை கால் கொஞ்சம் வாதப்பிரியர். சுவாமி வந்து விசேஷமான வாதப்பிரியர். சுவாமிக்கு விசேஷம் சோமவாரம் உண்டு, கார்த்திகை 3வது சோமவாரம் ருத்ராபிஷேகம் உண்டு, அன்னாபிஷேகம் உண்டு. எல்லா விசேஷம் உண்டு. பிரதோஷ காலத்தில் கிராமத்தாரெல்லாம் வசூல் பண்ணி அவங்க சார்பாக ஒரு பிரதோஷம் 150 அரிசி அன்னதானம். ஒரு பிரதோஷத்துக்கும் மாதம் 300 அரிசி அன்னதானம் பண்ணுறாங்க. சரி. மக்கள் விரும்பி அன்னதானம் சாப்பிட விரும்புகிறாங்க. சரி. இப்போ இங்கே வந்தால் இங்கே வந்து கும்பிட்டுட்டு போனோம். சித்தர் கோயில் வந்து ப்ரைவேட்டாக இருக்குது, அது போக முடியும். சரி. பூஜை பண்ண சித்தர் கோயில் சொத்து வாங்கி வச்சவர் தான் பரிபாலம் பண்ணாங்க. 2024 ஓகே நந்தி கிராமத்தை சார்ந்தவங்க நாராயணசாமி கும்பவாசம் பண்ணியிருக்கோம். உங்கள் ரொம்ப நன்றிங்க தகவலுக்கு. தெரிஞ்சு சொல்ல நம்ம தெரிஞ்சு முன்னோர்கள் சொன்னாங்க. ஆமாம், தெரிஞ்ச நம்மளுக்கு என்னுடைய 4வது தலைமுறை. சரி. எங்கள் தாத்தா அவர்கிட்ட வேலை செய்துக்கிறாரு. அப்படியா? எங்கள் பரம்பரையாக அப்பா தென்மூத்தான் இருக்கிறாரு. சரி. அடியன் வந்து எனக்கு இங்கே வந்து வேலை கிடச்சிது. சரி. அடியன் பக்கம் என் குடும்பத்தில் 3வது தலைமுறை தான். சரி. இந்த ஆலயத்தில் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? இல்லையா, அடியன் வந்து இதான் இங்கே உள்ள அம்பாள். அலங்காரம் நல்லா பண்ணியிருக்காங்க. சௌந்தரிய நாயகி அம்பாள். சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணப்பர் நாயனார் அவரோட அந்த கதைலாம் போட்டு ஸ்தல வரலாறு. இதான் போல் ஸ்தல வரலாறு. புத்தில் வந்து சிவலிங்கம் இருக்குது. பார்த்திங்கன்னா பசுமாடு வந்து அதுவே பால் கறக்குது புத்தில் உள்ள சிவலிங்கத்துக்கு. இது பரமசிவன் பார்வதி திருக்கல்யாணம் காட்சி. இங்கே ஒரு முருகர் சன்னதி இருக்கு. சண்டிகேஸ்வரர், அப்புறம் பிரம்மா. நடராஜர்.
நான் வேணா அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன், கோயிலை பற்றி ஏதாவது தலை வரலாறு ஏதாவது ஐயர் சொல்கிறாரான்னு கேட்டு பார்க்குறேன். சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. கேட்டு பார்க்குறேன். ஆமாம், நந்தி அதுக்கு தான் இருக்கு. நந்தி நல்லா இருக்கு, சுற்றி நந்தி இருக்கு. இதுதான் நந்தீஸ்வரம் குளம். துண்டு இப்போ நீங்கள் ஒரு துண்டு செய்கிறீங்க, நான் ஒரு துண்டு செய்கிறேன். சரி சரி சரி. இதெல்லாம் போய் யாரும் ஆசீர்வாதம் பண்ணுறது நமக்கு என்ன சரி அழுகிறது. சரி சரி. பகவான் பண்ணுங்க, சுவாமி ரொம்ப விசேஷமானவர். சரி சரி, சுற்றிட்டு ஆமாங்க சார். வேறு என்ன சார் எனக்கு கேளு. சரி. இதெல்லாம் 24 நிறுவப்பட்டது. நாயன்மார்கள் எதுவுமே பழமையானது இல்லை. எப்படி இந்த வாசப்படி வந்து 98 வச்சுது. இப்போ இந்த வாசப்படி கிடையாது. அந்த நந்தி தான் பழமையான நந்தி. அதை தேவையில்லை சொல்லிட்டு அந்த சிவாச்சாரத்தை எட்ட வச்சிட்டாரு. அந்த பல்லவ கால நந்தி அதான். பல்லவ காலத்து நந்தி. பல்லவ காலத்து நந்தி, சுவாமிக்கு ஏற்ற நந்தி அவர். இது வந்து 98 கும்பாபிஷேகம் பண்ணும்போது இது வந்து இந்த நந்தி வானான்னு வெளியே வச்சுட்டாங்க. இதை நாங்கள் அதை பூஜை பாதுகாத்து வச்சுக்கிறோம். சரி சரி சரி. இப்போ ஆனால் இதுதான் அந்த சுவாமிக்கு ஏற்ற நந்தி. அவருடைய உருவத்துக்கும் உருவத்துக்கும் கரெக்டாக இருக்கும். சுவாமியோட கரெக்டாக உண்மையான நந்தி. அதாவது அவருடைய உருவத்தையும் அதாவது ஒரு செட்டிங் இது. அது வந்து 98 கும்பாபிஷேகம் பண்ணும்போது வேற நந்தி வச்சாச்சு. நந்தி வச்சுட்டாங்க. ஆனால் பார்க்க போனால் இவர் தான் விசேஷமானவர். இது நாகலிங்க மரம், ரொம்ப விசேஷமானது. அந்த பூவே லிங்கம் இருக்கும். நாகலிங்க பூ இப்போ தான் பார்க்குறேன். இது வந்து உள்ள லிங்கம் நாகம். இது பேர் நாகலிங்கம். ஆமாம், நாகமாதியே இருக்குது. அந்த நாகத்துங்க இந்த பகவான் உட்காந்துட்டார். இப்படி வச்சு பூஜை பண்ணுச்சு. இப்போ தான் அபிஷேகம் நடந்தது. டெய்லி ஒரு அபிஷேகம் உண்டு. அபிஷேகம் பண்ணி வச்சு பிரதோஷத்துக்கு விசேஷமாக அபிஷேகம் பண்ணுவாங்க காலையில் 10 மணிக்கு. வாங்க வாங்க, சுற்றி வாருங்க. ஓகே. அந்த பெருமாள் வந்து மண்ணு கச்சவர். வாங்க, உங்களுக்கு தகவல் கொடுத்துறேன். அதை 4 பேர் தெரியுமில்ல. ஆமாம், வருவாங்க. அதை பற்றி இன்பம் 4 பேர் தெரியுமில்ல. இது வந்து வைக்கப்பட்டது, அது முன்னே கிடையாது. 2024 கும்பாபிஷேகம் பண்ணோம். புதுசாக வச்சது இல்லை, புதுசு. 24 ஆர்டர் வாங்கி வச்சோம். சரி. அம்பாள் விசேஷமாக பஞ்சமி காலத்துல விசேஷமாக அவளுக்கு அபிஷேகம் நடக்குது. முடியாத காரியங்க, இந்த செய்வினை, இந்த கல்யாண பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இதெல்லாம் விசேஷமாக அம்பாள் இங்கே கைவாளிங்களா. ஆமாம், வராகியில் இப்போ நிறைய பேர் வராகி போயிட்டு நல்ல விசேஷமாக மக்கள் மட்டும் அதிகமாக வருவாங்க. இது வராகி இது வந்து சீனிவாச பெருமாள் வந்து 24 பிரதிஷ்டை பண்ணோம். ஏன் பிரதிஷ்டை பண்ணோம்னா இது வந்து ஆதி பெருமாள். ஓகே. பெருமாள் மண்ணுக்குள்ள கச்சவர். 1978 இப்போ இந்த கோயிலுக்கு வந்து 3 கும்பாபிஷேகம் தான் நடந்துக்குது. 1978, 98, 24. எங்கள் முன்னோருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிடையாது, நமக்கு தெரியாது. அப்போ வந்து 98 தான் ரூபே போடுறாங்க. அதுக்கு முன்னே சுவாமி அம்பாள் தஞ்சினாங்க. அந்த உள்ள ரூப்லாம் கிடையாது. உள்ள ஒரு மண், நெறிஞ்ச முள். கோயிலுக்குள்ள 98 வந்து நெறிஞ்ச முள் மண். 98 தான் அந்த கருங்கல்ல மேலே செவுறு எழுப்பி ரூப்பே போடுறாங்க. அதுக்கு முன்னே மொட்டை ரூஃப் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஒரு சுவாமி அம்பாள் தான். அப்போ அந்த 26 இவர் மண்ணில் கட்சி ஆதி பெருமாள். இவர் கொஞ்சம் கை விண்ணம் பட்டதுனால அவர் ஆதி பெருமாள். அதெல்லாம் இந்த பெருமாள் வாங்கி பிரதிஷ்டை பண்ணோம். சரி, அது ஒன்று வேணும் இது பண்ணோம். இது பழமையான கல். இந்த கல் வந்து அப்படியே ஒவ்வொன்றும் எந்த காலத்துக்குள்ள கல் ஆட்சியம் செதுக்கிட்டோம். அந்த கல்லில் செதுக்கினது கோவிலில் கண்ட கல் எந்த காலத்துக்கல்லோ அது தூண் மாதிரி இருந்தது. அந்த தூண் அப்படியே கருடாக ஆட்சியம் செதுக்கி. கோயில் ரொம்ப சுத்தமாக நீட்டாக இருக்குது. இந்த கோயில் சுத்தம். அவன் நம்மளை ஆட்கொண்டு வேலை வாங்க. நான் சிவன் கோயில் போனால் நினைப்பேன், ஏன் நீட்டாக வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இந்த கோயில் நல்லா
நீட்டாக இருக்குது. இது வந்து பழமையான வில்வ மரம். இந்த 2 வில்வ மரம் இருக்குது. ஒரு மரம் காற்றுல ஊந்து போச்சு. இது பழமையான வில்வ மரம். எனக்கு தெரிஞ்சு நான் 40 வருஷமாக பார்க்கணும்னு வச்சுங்களேன். அது முள்ளேருந்து கடை 2 மரம் இருந்ததுங்க. ஒரு மரம் சாஞ்சி போச்சு. இது பழமை. ஹலோ கைஸ், நான் போன வாட்டி இந்த நந்தீஸ்வரம் கோயிலில் வந்து நந்தீஸ்வரம் சிவன் கோயில் கூடுவாஞ்சேரி கரெக்டாக அதான் அட்ரஸ் நினைக்கிறேன். அங்கே வந்து வீடியோ எடுக்கும்போது வீடியோ வந்து நமக்கு கட் ஆகிடுச்சு பாதியிலே. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோனில் எடுத்தேன், இன்னொரு டிவைஸில். அப்புறம் அது பார்த்திங்கன்னா அது மிஸ் ஆகிடுச்சு வீடியோ. அதனால் திருப்பி இன்னொரு நாள் வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இங்கேருந்து தான் விட்டேன் கொஞ்சம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் இருட்டுருச்சு. அன்றைக்கி கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. நம்ம ஈவினிங் வந்தேன் இன்றைக்கி. ரொம்ப 1 மந்த்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கூட வந்து இந்த கோயிலோட ஸ்தாபகர் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த வாட்டி அவரை பார்க்க முடியல. ஒன் சைட் போனால் பார்க்குறேன். இது பார்த்திங்கன்னா இதுக்கு இருக்குது, நாகத்துக்காக. பேர் வந்து ஸ்ரீ மானசா தேவி போட்டிருக்கு. இது நாகம். போன தரம் வந்து அவங்க வரும்போது தான் இங்கே ஒன்று வித்தியாசமாக காமிச்சார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வில்வ இலை இருக்குது. அந்த வில்வம் பார்த்திங்கன்னா 3 வில்வம் இருக்கும் ஒரே இதில். பார்த்திங்கன்னா 3 வில்வம். நீங்கள் வில்வம் வந்து அப்படியே சேர்ந்து இருக்கும் 3ஆ. இது பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்கெலாம் மகா பெரியவரெலாம் இதை யூஸ் பண்ணுவாங்களாம். சிங்கிள் வில்வம் தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த கடையிலலாம் வாங்கி, நம்ம சிவன் கோயில் வாசல்லாம் வாங்கியிருப்போம். ஆனால் இது வந்து கொஞ்சம் 3 இலையாக இருக்கும். நான் இழுத்து காமிக்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நவகிரகம். இங்கே பார்த்தீங்கன்னா பைரவர் இருக்கார். ஸ்வர்ண ஆகாஷ பைரவர். நீ கொஞ்சம் இருட்ட டைம் வந்தனால எய்த்தாப்பில் அந்த குளம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர அழகாக லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் நான் எடுத்து காமிக்கிறேன். சரி, ஓகே. உள்ள அர்ச்சகர் வந்தாலும் அவர்கிட்ட வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அரணம பார்வதி வதையே அரஹர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்புசால் பக்தமையன்பர்களுக்கு நந்திவரம் கூடுவாஞ்சேரியில் எழுந்தருளியிருக்கக்கூடிய சௌந்தரிய நாயகி உடனுரை நந்தீஸ்வரருடைய ஆலயத்திலிருந்து இன்றைய தினம் பதிவு. நந்தீஸ்வரருடைய ஆலயம் இது பெயர் வர காரணம், சுமார் 1800 வருடத்திற்கு முன்பாக காராம்பசு தானாக வந்து புத்தில் போய் பால் பொழிந்து அந்த ஸ்வரூபமாக வந்தக்கூடிய பிம்பமே நந்தீஸ்வரர். தற்சமயம் அந்த சமயத்தில் ஆண்டு கொண்டிருந்த மன்னர் 2ஆம் பல்லவ மன்னர்களில் நந்திவர்மனால் கட்டப்பட்ட சிவாலயம்தான் இந்த நந்தீஸ்வரருடைய சிவாலயம். சுவாமி வந்து சுமார் 1800 வருடத்துக்கு முன்பு பழமையான ஒரு ஸ்வரூபம். குடமுழுக்கத்தின் போது தன்னுடைய பானத்தை 2ஆக பிளந்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்த இடம். அப்பரால் பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட, வைப்பு ஸ்தலம். நந்திவர்மனால் கட்டப்பட்டது மட்டுமல்லாது அம்பாளுடைய திருநாமம் சௌந்தரிய நாயகி அப்படின்ற ஒரு மார்க்கமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்தலத்துடைய சிறப்பு என்னவென்றால், சுவாமியை வந்து தரிசனம் பண்ணக்கூடிய அனைத்து பக்தர் அன்பர்களுக்கும் வாத நோய்கள் என்று சொல்லக்கூடிய வாத நோய் அனைத்தும் விடுவிக்கப்பட்டு உடல் ஆரோக்கியத்துடனும் சிறப்புடனும் இருக்கக்கூடியது தான் இந்த ஆலயத்துடைய சிறப்பு. இந்த ஆலயத்தில் மிக விமர்சையாக பிரதோஷமும் 5 சோமவாரங்கள், கார்த்திகை சோமவாரங்கள் 5 சோமவாரங்கள் இந்த சிவாலயங்கள் மிக விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது
இந்த சிவாலயத்தில் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி இந்த சிவாலயம் குடமுழுக்காகிவிட்டு 63 நாயன்மார்கள் லக்ஷ்மி, சரஸ்வதி, வாராகி, பிரசன்ன வெங்கடேஸ்வரர், ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் இதர பரிவாரங்கள் நூதனமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. திருச்சிற்றம்பலம். உங்கள் பேர், ஃபோன் நம்பரு? அடியின் இந்த சிவாலய குருக்கள் சதீஷ் சிவாச்சாரியார். என்னுடைய அலைபேசி 9940437779. இந்த சிறப்பான நாள் எண்ணிக்கை வரலாம், பூஜைலாம் நடக்கும். இந்த ஸ்தலத்தினுடைய மிக சிறப்பான மிக்க நாள் சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு நாள். பிரார்த்தனை ஸ்தலமும் கூட. சுவாமியை 11 திங்கள் அல்லது 11 சனிக்கிழமை பிரார்த்தனை செய்து வந்தோம் என்றால் நம்மளுடைய எண்ணிய எண்ணங்கள் எல்லாத்தையும் பலிதமாகும்ன்றது ஐதீகம். இந்த ஸ்தலத்துடைய பெயர் நந்தீஸ்வரர். ரிஷபராசிக்காராளுக்கு தோஷங்களோ அல்லது செவ்வாய் தோஷங்களோ, குலத்தில் ஏற்படக்கூடிய பின்னங்களோ எதுவாக இருந்தாலும் அது சீக்கிரமேக தெளிவடையும்ன்றது இந்த ஆலயத்துடைய சிறப்பு. ரிஷபராசிக்காராளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம், பரிகார ஸ்தலமும் கூட. சிறப்பான ஒரு நன்றி. திருச்சிற்றம்பலம். நைட்டில் இந்த குளம் இப்படி தான் இருக்குது. இதுதான் நந்தீஸ்வரம் குளம். அந்த எய்த்தாப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோயில் தெப்ப குளம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வரன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள அந்த குளம். நீங்கள் நைட் டைம் கொஞ்சம் ஈவினிங் டைம் இங்கே வாக்கிங் அதெல்லாம் போயிட்டு இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப பெரிய இடம், பெரிய குளம். ஓகே, பாய். இது பார்த்திங்கன்னா சிவா விஷ்ணு டெம்பிள்னு முடிச்சூரில் இருக்குது, தாம்பரம் கிட்ட. நந்தீஸ்வரம் கோயில் போயிட்டு இந்த கோயில் போகலான்னு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சிவா விஷ்ணு டெம்பிள் ஒரு கோயில் போயிட்டு மார்னிங் தான். நந்தீஸ்வரம் கோயில் போயிட்டு கொஞ்சம் ஹவர்ஸ் தான். இது ஒரு கோயில் பார்த்தா காலையில் கூட்டிடுச்சு. கொஞ்சம் ஹவர்ஸ் தான் 7:30 to 9:30 தான் டைம். ஈவினிங் ஓப்பனில் இருக்கும். செம்ம பெரிய கோயில் போகும். செக் பண்ணிட்டு வாங்க. உள்ளே போக முடியல. தேங்க்யூ, பாய். இந்த மாதிரி நிறைய கோயில் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்தமாரி கோயிலெலாம் பார்த்து பயனடைவாங்க.